நான் திருச்சபையில் பணியாளராக சேர்ந்து, ஊதியமில்லாத பணியாளராக சேர்ந்து, என்னுடைய குடும்பங்களெல்லாம் தியாகம் செய்து உங்களுக்காக நான் இந்த பணியை செய்வேன் என்று அங்கே வாக்குறுதி. அதான் கடவுளிட்ட கட்டளை. நமக்கு அந்த கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று ஒத்துக்கிட்டாதான் நம்ம படைப்பார். இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் இது கொடுத்தா தான் நான் அதெல்லாம் செய்வேன், இல்லைன்னா நான் ஒரு அருட்பணியாளராக மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயே படைச்சிருக்க மாட்டார். அதனால் நம்ம அங்கே வாக்குறுதி கொடுக்குறோம், அதன்படி இங்கே பிறக்கிறோம், அந்த பணியை செய்து முடிக்கிறோம். அதுதான் அந்த உத்தரவு, கமாண்ட் அப்படின்னு அதில் வரும், ஆங்கிலத்தில் வரும். இங்கே நான் படித்து பார்க்கிறேன். தாம், அதாவது என்று சொல்வார் அல்லவா அப்படின்னு இருக்கிறார் அல்லவா, தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் அடிமையிடம் நன்றி கூறுவாரோ? யாராச்சும் செய்ய வேலைக்கு செய்கிறவங்கள, எப்பா நீ தான் சம்பளம் இல்லை, அடுத்தடுத்து செய் அப்படின்னு தானே வேலை வாங்குவீங்க. ஐயா தேங்க்ஸு, ரொம்ப நன்றி, அவனுக்கு பாரு சம்பளம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. அதனால் நன்றி கூறுவாரோன்னா நாம் அதை எதிர்பார்க்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்தேன், அந்த விட்டுட்டு வந்த எனக்கு கடவுள் நன்றி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது போன்றது நமக்கு நிச்சயம் உறவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது. அதனால் அதில் ஒன்றும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அட்வான்டேஜ் இல்லைன்னா, வழக்க பார்க்கிறேன். உங்கள் அடிமை உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ அப்படின்னு சொல்கிறாருன்னா, உழுது விடும் பணி என்று ஒரு சில அடிமைகளுக்கு கொடுக்கப்படும், மந்தையை மேய்க்கும் பணி என்று வேறு சில அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரெண்டுமே பணி தான். உழுது விடுவது என்றால் பொதுநிலையினர் பணின்னு வச்சுங்க. மந்தையை மேய்ப்பது என்றால் சகோதர சகோதரிகளுடைய பணிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இது நமக்கு கடவுள் கொடுத்த பணி. அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். என்னதான் நல்லா செஞ்சாலும் உடனே வா டேபிள் உட்காரு அப்படின்னு கடவுள் கூப்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் கூப்பிடுகிறார், அது வேறு சமாச்சாரம். நம்ம நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதுதான் அங்கே சொல்ல வர்றார். ஓ ஆள் நீ கூப்பிடுவியா, நீ கூப்பிட மாட்டீல, ஆனால் நான் கூப்பிடுவார், அப்போ நீ என்ன செய்யணும், நீ உன் வேலை ஒழுங்காக செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஓமையை இந்த இடத்துல சொல்கிறார். சரியா? அதனால் நாம் என்னதான் சரியாக செய்தாலும் நமக்கு மீட்புக்காக நாம் செய்யும் செயல் அவை அல்ல. வேணா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் மீட்பு வேண்டான்னு சொல்லும் செயலாக அது மாறும். அதாவது அந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணால் அது உடனே நிலைவாழ்வு கொடுக்கும்னு கிடையாது. ஆனால் அக்செப்ட் பண்ணலைன்னா, ஒருவேளை பணி செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு அழைப்பு வந்த பொழுது நீங்கள் கூறியிருந்தால் அப்பொழுதே ஒரு விஷயம் நிச்சயமாகிவிடுகிறது. என்னவென்றால், நான் உறவு கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது சரி என்று அந்த அழைப்பை ஏற்று வந்த பிறகு அந்த சோதனை தொடர்கிறது. பணியை செய்கிறோமா செய்யலையா, அதாவது பணியை முறையாக செய்கிறோமா செய்யலையா என்பதுதான் அந்த பிரச்சனை. அது எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு 5 விதமான அடிமைகள் அடிப்படையில் சொல்லலாம். அதில் ஒரு விதம் நான் சொன்ன மாதிரி உலகத்தில் வரும் சுகங்களை தேடி போகும் அடிமை, அதனால் அவர் கடமையை செய்யாதவர். மற்றொரு விதம் என்று எஜமானனின் வயலுக்கு போய் வேலை கரெக்டாக பார்க்குற அடிமை, வேலையை மட்டும் இவர் செய்வார், அதற்கு மேலே ஏதாவது தேவைன்னா அவர் செய்ய மாட்டார், அப்படி ஒரு அடிமை. அவர் என்ன அப்படின்னா, இப்போ வேலை செஞ்சிட்ருக்காரு, ஒரு பக்கத்து வயலுக்காரன் இந்த வயலில் ஏதோ ஒன்று களையை விதைக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அப்போ இந்த அடிமை என்ன செய்யணும்? முதலாளியுடைய உத்தரவு இல்லாமலேயே இந்த எதிரியை அடித்து விரட்ட வேண்டும். ஆனால் இந்த கடமையை செய்யும் அடிமை என்ன செய்கிறான்? என்ன உழுது விடதானே சொன்னார், நான் இவனை அடிக்கிறதில்ல, என் வேலை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு உழுதுட்டு இருந்தால் இவர் அந்த எஜமானிடம் அன்பு வைத்திருக்கிறாரா? இப்போ பாருங்கள், அன்பு. இப்போ அந்த பணியெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறாருன்னா, நீ செய்த அந்த அடிமை செய்த பணியின் அடிப்படையில் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை, அவன் எஜமானனிடம் காட்டிய அன்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் இப்போ நான் அந்த வகையெல்லாம் சொல்லிட்டு வரேன்ல, அதில் நீங்கள் அந்த அன்பு இருக்கா இல்லையாங்கிறத கவனிக்கணும். முதல்ல சுகபோகம் அப்படின்னா வாழ்வில் வரும் இன்பங்களை தேடி போகக்கூடியவர்கள், செல்வ மாயை, உலக கவலை, இதெல்லாம் தேடி போகக்கூடியவர்கள்னா கடமையை செய்யாதவர்கள்.
அப்போ கடமையை செய்யலை, ஒருத்தன் வயலுக்கு போகிறான், அவன் வந்து அது இவன் வயலுக்கே போகல அப்படின்னு அர்த்தம். அப்போ வயலுக்கு முதலாளி வந்து வயலுக்கு போகணும் கட்டளையிட்டு அனுப்புகிறார், பணித்தார். பின் வயலுக்கே போகல அப்படின்னா என்ன ஆகுது? அவன் எஜமானனை நேசிக்கிறானா? இவன் நேசிக்காதவன். அப்போ அவன் செயலில் என்ன தெரியுது? அவன் உறவு கேட்கல, எஜமானனை நேசிக்கலை என்பது வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் அதே வயலுக்கு போயிட்டா உடனே கொடுக்கணுமானா கிடையாது. அதான் இங்கே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதான் ரெண்டாவது வகையை பார்த்தோம். என்னன்னா கடமையை செய்கிறான், ஆனால் எதிரியை பற்றி கவலைப்படல. அப்போ அதில் என்ன ஆகுது? வேலையை செஞ்சதுக்கு இது இல்லை, எதிரியை பற்றி கவலைப்பட்டு எஜமானனுக்காக போராடினால் அவன் எஜமானனை நேசிக்கிறான். இப்போ அருட்பணியாளர்களுக்கு இதை சொல்கிறேன், இதை ஒப்பிட்டு இது அந்த இடம் பொருந்தும். இந்த கேள்வி கேட்ட நபருக்கு குறிப்பாக என்ன பொருந்தும் என்றால், அருட்பணியாளர்கள் திருச்சபைக்கு தான் வேலை செய்கிறாங்க, அதில் எந்த டப்பும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் திருச்சபையில் பணிபுரியும் போது எதிரி வரான், உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்க, இல்லாட்டி பிரேஸ் லாட் சொல்கிறோம் வரான், பெந்தோஸ் பாட்டு பாடுறோம் வரான். அப்போ என்ன செய்யணும்? அந்த எதிரியை அடித்து விரட்ட வேண்டும். அது கடவுள் நம்மள்கிட்ட கூப்பிட்டு பைபிளில் சொல்ல மாட்டார், இந்த பாட்டு பாடுவான் விரட்டி விட்டுன்னு சொல்லக்கூடாது. அது உணர்வின் அடிப்படையில் வர வேண்டும். எந்த உணர்வு அடிப்படையில்? அன்பு, கடவுள் இடத்தில் உள்ள அன்பு. அந்த உணர்வுன்னா வாசிக்கிறேன், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருந்தாலும் பரவாயில்ல. ரோமையர் 10:3 போகிறோம், அந்த இடத்தை வாசிக்கிறேன். அன்பு என்றால் என்ன? அது நீங்கள் தெரிஞ்சுக்கிற நல்லது தான். அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. புரியுதா? அன்பு கடவுளின் செயல்முறை. இங்கே எஜமானனின் கட்டளை, அதாவது எஜமானன் ஒரு செயல்முறை கொடுத்திருக்கிறான், நீ இன்னது போய் செஞ்சுட்டு வா என்று சொல்லி விடும்பொழுது அந்த செயலை நான் செய்யவில்லை அப்படின்னா என்னாவது? கடவுள் இடத்துல அன்பு இல்லை. அப்போ அதே இது ஒருத்தர் வரான், எதிரி யாருன்னா கடவுளின் செயல்முறைக்கு நம்மை உட்படுத்த விடாமல் என்ன செய்கிறான்? அதை சொந்த கருத்துன்னு அதில் வாய்ச்சோம் இல்லையா, 2779 அந்த அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. ஏன் உட்படுத்தவில்லை என்றால், அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். கடவுள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இந்த அடிமையிட்ட நீ போய் வயலில் உழுதுட்டு வா, இல்லை மந்தையை மேய்த்து விட்டு வா. மந்தையை வைத்து சொல்ல வேண்டும் என்றால், எதிரி யார் என்றால் ஆடை திருட வருகிறான். மந்தையை மேய்ப்பவன் என்ன செய்ய வேண்டும்? ஆடு திருட்டு போகாமல் பாதுகாத்தால் தான் அவன் மேய்ப்பு பணி கரெக்டாக செய்தான் என்று பொருள். அப்போ அந்த மேய்ப்பு பணியில் இருக்கும் பொழுது ஆடை திருட எதிரி வருகிறான். ஆடு திருடும் பொழுது நான் அவனோடு சண்டை போடுவது என் பணி இல்லை என்று ஒதுங்கினால் அந்த நபரிடம் அந்த அன்பு இருக்கிறதா? ஆனால் அங்கே சொல்லப்படாமலே ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால், குறிப்பாக மேய்ப்பர்களுக்கு, அருட்பணி செய்பவர்களுக்கு, அதான் அவர்களாம் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன பணி என்றால், ஆடுகளை பேணி காக்க வேண்டும். சரியா? இதில் உள்ள வார்த்தைன்னா மந்தையை மேய்த்து விட்டு வர வேண்டும். மேய்த்து விட்டு தானே சொல்லியிருக்கு. நான் திருட்டு போகிறதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் வாதாடினால் அவர் கடவுள் இடத்தில் அன்பில்லாதவராக மாறிவிடுகிறார். அதனால் திருடு எங்கே போகிறது? எப்படி போகிறது? ஓனாய் எதுவும் ஆடு வேஷத்தில் வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கலைன்னா அந்த பணியை நாம் செய்யவில்லை. அந்த பணியை செய்யலைன்னா இங்கே எப்படி அவர் மேஜையில் இடம் கேட்க முடியும்? அவரோட பந்தியில் அமர்வதற்கு எப்படி இடம் கேட்க முடியும்? அது மாதிரி தான் நீங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். பட் இங்கே பணி செய்யும்போது எதிரியை கோட்டை விட்டீங்களே, நீங்களே பிரைஸ் லாட் சொல்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள்னா அந்த அருட்பணியாளர்கள் அநேகர், ஒரு சிலர் தானே இதை கண்டுபிடிக்கிறீங்க. மற்ற அநேகர் என்ன செய்கிறார்கள்? முந்திக்கிட்டு முதல்ல பிரைஸ் லாட் சொல்கிறது இவங்க தான். பிரைஸ் லாட் 2 யோவான் 11 பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் லாட்டில் என்ன தப்பு இருக்குன்னு. ஒருத்தரை வாழ்த்தும் போது அவர் நம்பிக்கையில் இல்லாதவரை நாம் வாழ்த்தி விட்டால் அந்த நம்பிக்கை இல்லாமை என்ற அந்த தீச்சல் அதில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று அதில் சொல்லப்படுகிறது. அப்போ இது போன்ற தீச்செயலை கடவுளுக்கு எதிராக செய்ய
தயாராக இருக்கும் ஒருவர் எப்படி நான் கடமையை ஒழுங்காக செய்த அடிமை என்று சொல்ல முடியும்?